இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன். அது நான் சொல்ல தெரியாமல், தமிழ் பேச தெரியாமல் பேசுகிறேனான்னு எனக்கு தெரியல. நான் சொல்கிற கருத்தை நீங்கள் உடனே திரித்து பரப்புவதாகத்தான் நான் நினைக்கிறேன். அதனால் ஊடகவியலாளர்களை நீ சந்திக்கவே வேண்டாம் என்கிற அளவுக்கு எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. நான் அவங்க கேட்ட கேள்வி அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் போய் அமைச்சர்களை சேர்ந்த உடனே திமுகவுடன் கூட்டணி முறிந்து விட்டதாகத்தானே அர்த்தம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நான் என்ன பதில் சொன்னேன்னு இப்போ விளக்குனேன். நேற்று அந்த நேரத்தில் என்ன சொன்னேன், அதை பாஸ்ட் டென்ஸில் கடந்த காலத்தில் என்ன சொன்னேன், அதாவது மே 9ஆம் தேதி, மே 10ஆம் தேதி, மே 11ஆம் தேதி, அதுதான் ரொம்ப குருஷியலான ஒரு பீரியட். அந்த நேரத்தில் நாங்கள் 9ஆம் தேதி 8ஆம் தேதிக்கு இடதுசாரிகள் முடிவெடுத்தாங்க, 9ஆம் தேதி நாங்கள் முடிவெடுத்தோம். அந்த அந்த இடைவெளியவே பெரிய தாமதம் மாதிரி போட்டு குழப்பினாங்க. அப்படி ஒரு தாமதமே இல்லை. அது அறிவித்த பிறகு நாங்கள் வெளியிருந்து தான் ஆதரவு தான் சொன்னோம். அதுதான் உண்மை. அந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்தோம். தாவேக தரப்பில் நீங்கள் ஏன் வெளியிலிருந்து ஆதரவு தரணும் அப்படிங்கிறத ஒரு தோழமையோட சுட்டி காட்டினாங்க. நீங்களே வாங்க, இது அமைச்சராக நீங்களே வாங்கலை, முதலமைச்சருக்கு கூட அதில் ஒரு விருப்பம் இருக்குது, உடன்பாடு இருக்குது அப்படின்னு அவங்க தரப்பில் சொன்னாங்க. அதுக்கு நான் உடன்படலை. ஆனால் எங்கள் கட்சி ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அமைச்சரை இடம்பெறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம். அதை 20ஆம் தேதி 21ஆம் தேதி தான் நான் அறிவிக்கிறேன். 10ஆம் தேதி நாங்கள் 9ஆம் தேதி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். 21ஆம் தேதி தான் அமைச்சரவை சேர்ற முடிவு எடுக்கிறோம். அந்த காலகட்டத்தில் நான் சொன்னது, எங்களுக்கு திமுக உறவு நாங்கள் ஒன்றும் துண்டிச்சிக்கல அப்படின்னு நான் சொன்னேன். அந்த நட்பு தொடர்கிறதுன்னு சொன்னேன், அந்த உறவு தொடர்கிறதுன்னு சொன்னேன். அதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ நீங்கள் இங்கே போய் ஷிஃப்ட் ஆகிட்டீங்களே. நாங்கள் ஷிஃப்ட் ஆனால் என்ன, ஷிஃப்ட் ஆனதுனால உடனே ஒரு கூட்டணி முறிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், உடனே ஒரு கூட்டணி உருவாயிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. எந்த நேரத்தில் வேணால் கூட நம்ம விட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான சூழலில் ஒரு கருத்தை நான் சொன்னேன். ஏன்னா தாவேக தரப்பில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்து நாங்கள் கூட்டணியில் சேர்ந்து நாங்களும் அதில் ஒரு அங்கம் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகவே இல்லைல்ல. நான் சொல்கிறது மறுபடியும் அதையே சொல்கிறேன். நீ இன்னும் இப்போ போய் குழப்பிடாதீங்க, மறுபடியும் இப்படி பேசுனாங்க. நான் என்ன சொன்னாலும் அதை இப்போ பேசுறத உடனே நீங்கள் டக்குன்னு உங்கள் நிர்வாகத்துக்கு இங்கேருந்து இன்னும் தொடர்கிறதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க, அங்கே உடனே போட்டுறாங்க. அப்படி இல்லை, அந்த மாதிரி அர்த்தத்தில் நான் சொல்ல. விருதுகள் வழங்கும் விழாவில் நான் என்ன சொன்னேன்னா, நாங்கள் அதிகாரபூர்வமாக இங்கே ஒரு கூட்டணியில் சேர்ந்ததாகவும் சொல்லவில்லை, அதிகாரபூர்வமாக அந்த கூட்டணியை நாங்கள் முறித்து கொண்டதாகவும் சொல்லவில்லை. அப்படி ஒரு நிலையில் திமுக தன்னுடைய செயல்பாட்டின் மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இல்லை என்று உணர்த்தி விட்டது அப்படின்னு சொன்னேன். இதில் என்ன தவறு இருக்குன்னு எனக்கு புரியல. எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மேனாள் சட்டமன்ற உறுப்பினரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்த நிகழ்வை மனதில் வைத்து கொண்டு நான் சொன்னேன். நாங்கள் அவங்களோட ஒரு பகச்சிகளை, சண்டை போட்டுகளை, தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியின் காரணமாக ஒரு ஆட்சி அமைய வேண்டும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் எடுத்த முடிவு, இடதுசாரிகள் எடுத்த முடிவு, அவங்கெல்லாம் எடுத்து ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள் கழித்து நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம். அவ்வளோதான். அப்போ காங்கிரஸ் நாங்கள் கூட்டணி மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட், அது அவங்களுடைய நிலைப்பாடு. இடதுசாரிகள் நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தருவோம், ஆனால் எந்த கூட்டணியும் நாங்கள் முடிவு பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கூட்டணியிலும் இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா, நாங்களும் அப்படி தான் சொன்னோம். என்ன சொன்னோம்னா, நாங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கிறோம், கூட்டணியில் அமைச்சர்களை சேரலன்னோம். இப்போ அந்த நேரத்தில் எங்கள் மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த 10 நாளில் எங்கள் மனநிலை ஒன்று இருக்குல்ல, எங்களுக்கான உளவியல் இருக்குல்ல. அப்போ எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது இல்லை தாவேக்காவோட. ஜஸ்ட்டு நாங்கள் ஒரு ஆதரவு தானே தெரிவித்தோம். 21ஆம் தேதி தான் நாங்கள் அமைச்சர்களை சேர்றோம். அமைச்சர்கள் சேர்ந்த உடனே எல்லாமே மாறி போச்சுன்னு அர்த்தம் கிடையாது இல்லை. அப்போ அந்த நேரத்தில் என்ன கேட்குறாங்க, ஏன் ஒரு கூட்டணி முறிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன இருக்குது, இன்னொரு கூட்டணியில் இருந்தால் இன்னொருத்தரோட நட்பாக இருக்கக்கூடாதா? இந்த கூட்டணியில் இருந்தால் இன்னொருத்தரோட உறவாக இருக்கக்கூடாதா? அது என்ன தமிழ்நாட்டில் மட்டும் அந்த மாதிரி ஒரு அருவருப்பான அரசியல்? வட இந்திய மாநிலங்கள் அப்படி கிடையாது. பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறவங்க காங்கிரஸோட நட்பாக தானே இருக்கிறாங்க. காங்கிரஸில் கூட்டணியில் இருக்கிறவங்க பாஜகவோட நட்பாக தானே இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்துக்குள்ளே சண்டை போட்டுக்கிறவங்க வெளியில் லாபியில் கை கொடுத்து ஒன்றா சேர்ந்து உட்காந்து தானே காஃபி டீ சாப்பிட்றாங்க. மைய மண்டபத்தில் ஒன்றா கட்டி பிடிச்சி தானே விளையாடுறாங்க. ஏன் அந்த நாகரிகம் தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது? அந்த பொருளில் ஏன் சொல்லக்கூடாது? அந்த பொருளில் ஏன் அதை புரிஞ்சு கொள்ளக்கூடாது? இங்கே என்னன்னா, ஒன்று இங்கே இரு இல்லைன்னா அங்கே இரு அப்படின்னு ஒரு அரசியல் இங்கே நீண்ட காலமாக இருந்துட்டு இருக்கு.
அதிமுக இருக்கிறவங்க வந்து திமுகவில் இருக்கிற யாரையும் பார்க்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. திமுகவில் இருக்கிறவங்க யாரும் அதிமுக பக்கத்துல நிற்கக்கூடாது. அது ஒரு டிவியில் வந்துச்சுனாக்கா ஐயோ போயிடும் அப்படிங்கிற ஒரு இந்த அநாகரிகத்திலிருந்து தான் இந்த பிரச்சனை வந்து என்னுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் குழம்புறாங்க. எனக்கு வந்து நாங்கள் வந்து திமுக விட்ட கூட்டணியில் இருந்த அந்த எலெக்ஷன் முடிஞ்ச அந்த நேரத்தில் அவங்ககிட்ட எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வரல. அதுக்கு பொருள் என்னன்னா, நட்பாக இருக்கிறோம், தோழமையாக இருக்கிறோம், அந்த உறவு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி நாங்கள் வந்து முடிவெடுத்துருக்கிறோம்னு அப்டேட் பண்ணுறோம். ஒரு தகவலை ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறோம், ஒரு தகவலாக தெரிவிக்கிறோம். அதில் என்ன தப்பு இருக்குது? நாங்கள் இந்த மாதிரி இடதுசாரிகள் எடுத்த முடியும் நாங்களும் எடுத்துருக்குறோம், நாங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ண போகிறோம், சப்போர்ட் பண்ணுங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அது மாதிரி அமைச்சரை இடம்பெற போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அவர் முன்னாள் முதல்வரை தொடர்பு கொள்ள முடியல. மற்ற மூத்த அமைச்சர் சில பேர்கிட்ட சொன்னோம், ஓகே கோ ஹெட் அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அவங்களும் பெருந்தன்மையாக தான் எங்களுக்கு நடந்துக்கிட்டாங்க. நாங்களும் வந்து இந்த முடிவை எடுத்துட்டோங்கிறத தோழமையாக சொன்னோம். இந்த தோழமை தொடர்கிறதுன்னு சொல்கிறதுல என்ன குழப்பம் எனக்கு தெரியல. அவையக்காவோட நாங்கள் அமைச்சர்களை சேர்ந்துட்டதுனாலேயே உடனே நாங்கள் வந்து ஒரு கூட்டணி உருவாக்கிட்டோம்னு பொருள் இல்லைன்னு நான் சொன்னேன். இதில் என்ன பிழை இருக்கு? இப்போ அதனால தான் இப்போ ஜூலை 1ஆம் தேதி நான் சொன்னதுனால தான் ஜூலை 1ஆம் தேதி இந்த கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் இன்னும் வந்து ஒரு கூட்டணி முடிவாகலை. ஒரு கூட்டணியின் பெயர் இன்னும் அறிவிக்கப்படலை. நாங்கள்லாம் கூட்டணியாக இருக்கிறோங்கிறது இன்னும் அறிவிக்கப்படலை. அந்த கூட்டத்தில் இடதுசாரி கட்சியில் வந்து பங்கேற்கலை. அப்போ கூட்டணி உருவாயிடுச்சா? அப்படி அர்த்தம் இல்லைல்ல. யாரு? அது அவருடைய பார்வைங்க. அது நீங்க சொன்னதுல இருந்து அவர் பதில் சொல்றாரு. நான் சொன்ன விளக்கத்தை அவர் முழுமையாக கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. நீங்க வந்து எல்லாத்தையும் முன்ன பின்ன விட்டுட்டு டக்குன்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருப்பாரு. அது நீங்களே யூகம் பண்ணீங்க. இல்ல டிஆர்பி எக்ஸாம் சொல்றீங்களா? அந்த தேர்வு முடிவுகளில் வந்து நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கின்றாங்க. நானும் அது சம்பந்தமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன். நிச்சயம் இது தொடர்பாக அந்த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சரை சந்தித்து நாங்கள் முறையிடுவோம். அந்த டிஆர்பி நிறைய அதில் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய உணர்வுகளை மதித்து அரசு ஒரு நல்ல முடிவை அதில் எடுக்கும். இந்திய கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறவருக்கு திமுக இடம் பெறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க திமுகவுக்கு வந்து இந்திய கூட்டணி நேரத்துக்கு அழைப்பு விடுப்பீங்களா? அது வந்து தேசிய பார்வை தேவைங்க. அந்த இடத்துல பாருங்க, எங்க கட்சியில இருந்து ஒரு மேனாள் சட்டமன்ற உறுப்பினரை திமுகவில் சேர்க்கிறாங்க. அன்னைக்கு முதல் நாள் இரவு வரையும் நான் திமுக மூத்த அமைச்சர்களோட தொடர்பில் தான் இருக்கிறேன், நட்போட தான் இருக்கிறேன். வன்னியரசை அழைச்சிட்டு போய் முன்னாள் முதலமைச்சர்கிட்ட வாழ்த்து பெறுவதாகவும் சொல்லியிருந்தேன். நான் அழைச்சிட்டு வரேன், அண்ணனை பார்த்து இந்த முதலாக இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அமைச்சரோட இடம் பெறுகிறது. முதலாக ஒருத்தர் அமைச்சர் ஆகியிருக்கிறாரு. உங்களோட நாங்கள் நீண்ட காலம் பயணிச்சிருக்கிறோம். அண்ணனுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு வேணும், நாங்கள் அவரை வந்து சந்திக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். ஒரு குறிப்பிட்ட தேதியில் சந்திக்க முடியாமல் போகுது. அதுக்கு பிறகு அவருக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னு எனக்கு தெரியல. அடுத்த நாள் வந்து மேனாள் சட்டமன்ற உறுப்பினரை திமுகவில் சேர்க்கிறாங்க. இதற்கு பிறகு டெல்லியில் நடக்கிற இந்தியா பிளாக் கூட்டத்தில் நான் பேசும்போது காங்கிரஸ் தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் பேசுகிறேன். தேர்தல் காலங்களில் நீங்கள் கேரளாவில் நடந்து கொண்ட அணுகுமுறை அங்கே இடதுசாரிகளோடு ஒரு முரண்பாட்டை உருவாக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் நடந்து கொண்ட அணுகுமுறை திமுகவோடு அங்கே வந்து ஒரு முரண்பாட்டை உருவாக்கி இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் உங்களுடைய அணுகுமுறை அங்கே திரிணாமுல் காங்கிரஸோட ஒரு